வணக்கங்க. நீங்க ஏன் டொனேஷன் கேட்க மாட்டேங்கிறீங்க? அப்படிங்கிற ஒரு கமெண்ட் நான் பார்த்தேன். ஸோ, அதுக்கு நானே ரிப்ளை பண்ணியே ஆகணும். எதா இருந்தாலும் ப்ராப்பரா பண்ணணும். எந்த ஒரு மிஸ்யூஸுமே ஆயிறக்கூடாது. அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தனால, அதுக்குரிய ப்ராசஸே பெரிய ப்ராசஸ். அதுக்குரிய டைம் அலாட் பண்ண முடியல. ஸோ, அதனால ரெஸ்க்யூ பண்ணிடுறோம். ஒருத்தர் மல்டிபிள் டாஸ்க் பண்ணிட்டுருக்கோம். அ ஸோ, அதனால ஒரு சில விஷயங்கள் நம்மளால போய் பண்ண முடியல. அதனால நான் வந்து டொனேஷன்னு கேட்கல. எனக்கு ஃபோன் பண்ணி ஹெல்ப் பண்றேன்னு சொல்லவங்கட்ட நான் சொல்லிடுறேன். இது என்னோட சேவிங்ஸ் அக்கவுண்ட்டு. அ அதில தான் நீங்க வந்து எனக்கு பணம் போடுவீங்க. நான் அத கரெக்ட்டா யூஸ் பண்ணிருவேன். ஸோ, அப்படின்னு நான் சொல்லிட்டு தான் எனக்கு வந்து உதவி பண்ணாங்க. லாஸ்ட் டைம் பிச்சை கேட்டிருந்தேன். பிச்சை போடுங்க அப்படின்னு. எனக்கு அது தவறா தெரியல. போய் ஒரு கோயில்லயோ, எங்கேயோ போய் காணிக்கைன்னு போடுறது, உயிர் இல்லாத ஒரு விஷயத்துக்கு பண்றத விட, உயிரோட கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கும், பசியாற்றுற பிள்ளைங்களுக்கும் பண்றது நல்ல விஷயங்கிறது அதனால தான் பிச்சை போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். மறுபடியும் பிச்சை போடுங்க. வேற ஆப்ஷன் இல்ல. நான் இங்க மேல என்னுடைய அந்த லாஸ்ட் 2 மந்த்ஸ் ஆன செலவோடைய லிஸ்ட்ட நான் போடுறேன். இது எல்லாமே என்னுடைய பெர்சனல் அக்கவுண்ட்லருந்து அங்க அந்த ஒரு ஃபியூவலா இருக்கட்டும், பெட் கிளினிக்கா இருக்கட்டும், மெடிக்கல்ஸா இருக்கட்டும், எல்லாமே என்னுடைய அக்கவுண்ட்லருந்து போன அமௌண்ட் தான். நான் அத கையில எடுத்துலாம் நான் செலவு பண்ணல. ஏன்னா டேட்டா ரொம்ப முக்கியம். மிஸ்யூஸ் ஆகக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஆள் நானு. ஸோ எல்லாமே ப்ரூஃப் என்ட்ட இருக்கு. இப்போ வந்து பிரச்சனையா பிரச்சனையா தான் இருக்கு. எக்கனாமிக்கலா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைக்கு போயிருவேன்னு நெனைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடியே நான் வந்து ப்ரிகாஷன் பண்ணியே ஆகணும். இருக்கிற பிள்ளைங்களாவது காப்பாத்தணும். ரெஸ்க்யூ எடுக்கிறோம், எடுக்கல அது அடுத்து. இருக்கிற பிள்ளைங்களுக்கு டெய்லியும் சாப்பாடு, அதுக்காக தான் நான் வந்து ஓடணும். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு எப்படி ஓடுவானோ, அதே தான். அதுக்கு பிரையாரிட்டி குடுத்துட்டு தான் ரெஸ்க்யூ பண்ண முடியும். இதுதான் வந்து என்ஜிஓஸோடைய நெலைமை. சில என்ஜிஓஸ் வந்து கவர்மெண்ட்ல மணி குடுக்குறாங்க. ஸோ அவங்ககிட்ட நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். ஏன் ரெஸ்க்யூ பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் இது பண்ண மாட்டேங்கிறீங்க? இத பண்ணலாம். எங்கள மாரி பிகினர்ஸ் ஆரம்பத்தில ஆரம்பிக்கிறவங்கள்ட்ட எங்களையுமே டம்ப் பண்ணீங்கன்னா நாங்க ஓடுறதா? ஸோ சில வருத்தங்கள் இருக்கதாங்க செய்யுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க நல்லதுக்கு பண்ணணும், ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நெனச்சு தான் பண்றோம். உங்கள ஏமாத்துறத விட இதுனால ஒரு வாயில்லாத ஜீவனுக்கும், ஒரு நன்றியுள்ள ஜீவன ஏமாத்துனோம்னா, எங்க தலைமுறை நல்லா இருக்காதுங்க. அதுல ரொம்ப அ கான்ஃபிடென்ட்டா இருக்கோம். ஓகே. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப பேசிட்டேன்.